நண்பர்களே, கன்சிஸ்டன்சி இருக்கிறோட டே 20 பல்லுக்கு ஒரு குளியல போட்டு டே ஆரம்பிச்சிட்டோம். வயிற்றுல கொஞ்சம் தண்ணி, காலைல காப்பிக்கு முட்டை கூட உரட்டி டே குடிப்பு கொஞ்சம் பால். டைட்ஸ் வாங்கணும் எதிர்பார்த்து இல்லை வாங்கிட்டேன். போனோன்னா ட்ராக் மாடல்லாம் எதிர்பார்த்தேன். அதுக்கு காசு கொண்டு போகல. ஸோ அதனால் ஷார்ட்ஸ் மாடல் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, சாப்பாடு மீன் இருந்து இன்னொரு டேயில் சூப்பராக ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, நான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, நம்ம மைண்டில் நம்ம ஒரு பிளேயரை வச்சிருப்போம். இவங்கள மாதிரி போடணும், இவங்கள மாதிரி நல்லா பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் எல்லாம் ஒரு குட்டி இன்ஸ்பிரேஷன் மாதிரி வச்சிருப்போம் அவங்கள. அதை விடுங்க. அது கதை என்னன்னா, ஸ்டேஷன் போகிற இடத்துல அவங்கள பார்த்தேன். அவங்க நான் யாராவது டக்குன்னு போய் பேசணும். சரி, அப்படி போய் பேசிட்டேன். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு கிரிக்கெட்டோட டவுட்ஸ் கொஞ்சம் அப்படி கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு அந்த பிளேயரை தெரியும். நான் போய் பேசும்போது யோசிச்சேன், அவங்களுக்கு நம்மளே தெரிய கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அவங்கள்ட்ட பேசிட்டு முடிச்சுட்டு கிளம்புறேன். நான் என் நேம் கூட அவங்கள்ட்ட சொல்லலை. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என்னோட போலிங் டிஷன் நிறைய பார்த்துருக்காங்க. அதான் எனக்கு பெரிய ஷாக். அதான் ப்ரோ, என்னன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிருப்போம். பட் ஆனால் அந்த விஷயம் நம்ம நினைப்போம் அதுக்கிட்ட நம்ம போய்கிட்டு இருக்கணும். பின்னாடி என்ன இருக்குன்னா, அது நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு. நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ. அதான் ப்ரோ என்னோட கருத்து மாத்திரை. போனால கொஞ்சம் டயர்டு கூட்டிட்டு நீங்கள் ரன்னிங் செஷன் ஸோ ஹெவியாக லைக் ஒரு மாத்திரை போட்டோம். நீங்கள் மழை பெஞ்சனால பெருசாக எதுவும் பண்ணல. கொஞ்சம் லேடர் ரில்ஸும் அது கூட அப் அண்ட் டவுன் டோட்டலாக 10 reps செஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம பையன் ஸ்ரீசாந்த் லிஃப்ட் தான். இப்போ கேமரா வரும்போது இறக்கி விட்டுட்டு ஸ்டேஷன்கிட்டே கொண்டு விட்டான். நீங்கள் வந்து ஸ்டேஷன் நேரம் வந்தேன். அதனால கொஞ்சம் பீனட்டு நீங்கள் போஸ்ட் சாப்பாடு பயிர் கொஞ்சம் வேலை கட்டி ஆச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட்டி கொஞ்சம் புளிப்பு அதை எடுக்க முடியல. அதனால ஒரு பிஸ்கெட் வாங்கி போட்டேன். சார் அத்லெட் பிஸ்கெட்லாம் வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. ராத்திரி சாப்பாடு ஒரு டீ கூட முட்டையை போட்டு புளிப்பு கொஞ்சம் பாலை போட்டு முடிச்சிட்டேன். மக்கா.